இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸிங் சென்டென்சஸில் பார்க்க போகிற சென்டென்சஸ் என்னென்னா, என்னுடன் வா, அதாவது என் கூட வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. என் கூட வா போகலாம், என்னோட வா அப்படின்னு சொல்கிறது. அதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கம் வித் மீ, கம் வித் மீ. கம் வித் மீ அப்படின்னா கம்னா வா, வித் மீ அப்படின்னா என் கூட வா அப்படிங்க. அடுத்தது பயணம் நன்றாக அமையட்டும், அதாவது நம்ம போகிற ட்ரிப்பு நல்லா அமையட்டும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இங்கிலீஷில் இதை மோஸ்ட் காமனாக சொல்லுவாங்க. என்னென்னா ஹாவ் எ அதுதான் ஹாவ் அப்படின்னு சொல்கிறேன். ஹாவ் அ நைஸ் ட்ரிப். நைஸ் ட்ரிப் அப்படின்னா ஒரு ட்ரிப் நல்லா இருக்கட்டும், நம்மளை போகும்போது நம்மளை சொல்லி அனுப்புவாங்க இல்லையா, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அந்த மாதிரி சொல்கிறது. வார இறுதி நன்றாக அமையட்டும். வார இறுதினா என்ன? மோஸ்ட்டாக ஆஃபர்ஸ் போகிறவங்களுக்கு தான் இதாகும். வார இறுதி அப்படின்னா வீக்கெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சாட்டர்டே சண்டே, அதுதான் வார இறுதின்னு சொல்கிறது. ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட். ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட் அப்படின்னா வார இறுதி நன்றாக அமையட்டும். நான் உன்னை பாராட்டுகிறேன். ஐ அட்மைர் யூ. ஐ அட்மைர் யூ அப்படின்னு சொல்லலாம். நான் உன்னை பாராட்டுகிறேன் அப்படிங்கிறத ஐ அட்மைர் யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் மன்னிப்பு கேட்குறேன். ஒருத்தர்கிட்ட சாரி சொல்கிறது. சாரி அப்படின்னா என்ன? அப்பாலைஸ்டு. ஐ அப்பாலைஸ்டு யூ அப்படின்னு சொல்லலாம். இல்லை மன்னிப்பு கடிதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மன்னிப்பு கடிதம் அப்படிங்கிறதையும் அப்பாலைஸ்டு லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிறத ஐ அப்பாலைஸ்ட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஒரு ஃபோன் வரும்போது வீட்டில் இருக்கவங்க இல்லை யாராச்சும் ஒருத்தர் அந்த காலை அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? காலை அட்டன் பண்ணு அப்படிங்கிறத பிக்கப் தி கால் அப்படின்னு சொல்லலாம். பிக்கப் தி கால் அப்படின்னா அந்த காலை அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்கிறத தான் பிக்கப் தி கால் அப்படின்னு சொல்லுவோம். பிக் அப் தி கால். இது மோஸ்ட் ஆஃப் ஆஃபீஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆஃபீஸில் அந்த கஸ்டமர் அட்டன் பண்ணு, அந்த கஸ்டமர் கால் அட்டன் பண்ணு, அந்த மாதிரி சொல்கிறது தான் பிக்கப் தி கால் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், எதுனாலும் நேருக்கு நேர் பேசு அப்படின்னு சொல்கிறது. இந்த முனவரதெல்லாம் வேண்டாம், எதுனாலும் ஓப்பனாக சொல்லு, நேருக்கு நேர் பேசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்? எதுனாலும் நேருக்கு நேர் பேசு. டாக் அபவுட் எனிதிங் ஃபேஸ் டு ஃபேஸ். டாக் அபவுட் எனிதிங் ஃபேஸ் டு ஃபேஸ், அதாவது எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் பேசு. எதுக்கு இன்டைரக்டாக பேசுகிற, எதுக்கு முனவுற, எதுக்கு பின்னாடி போய் பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான். இது நீ எங்கே வாங்கின? ஒருத்தருக்கு அந்த பொருள் பிடிச்சிருக்கும், நம்ம வாங்கின பொருள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை நீ எங்கே வாங்கின அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அதை எப்படி கேட்கலாம்? வேர் டிட் யூ பை திஸ்? வேர் டிட் யூ பை திஸ் அப்படின்னா இதை நீ எங்கே வாங்கின அப்படிங்கிற மீனிங். இது எங்கே வைக்கணும்? ஒரு பொருள் தெரியாமல் வேறு எங்கேயாச்சும் வச்சுருவோம், அவங்க நம்மக்கிட்ட இது இங்கே வச்சு அப்படிம்பாங்க. நம்ம திருப்பி இதை எங்கே வைக்கிறதுன்னு சொல்லுங்களேன் அப்படிங்கிறத வேர் டு கீப் திஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ், டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். போய் மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் நான் டீச் பண்ணுறது உங்களுக்கு புரியுதா, நான் சொல்கிற சென்டென்சஸ் உங்களுக்கு புரியுதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.